ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இந்த வசனமானது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்றால் என்ன என்பதை நமக்கு விவரிக்கின்றது. 2 தகுதிகள் அதை குறித்து இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. முதலாவது தகுதி, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பது. தன்னுடைய தலைவனை இழந்துவிட்ட குடும்பத்தை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அங்கே பிள்ளைகள் தகப்பனற்றவர்களும் அந்த ஸ்திரீ புருஷன் இல்லாத விதவையாகவும் காணப்படுவாள். இப்படிப்பட்ட குடும்பம் படுகின்ற உபத்திரவத்தில் அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். உபத்திரவம் என்பது அவர்களுக்கு பிற மனிதர்களிடத்திலிருந்து வருகின்ற பிரச்சனை, அல்லது பொருளாதார விதத்திலோ மனதளவிலோ வேறு சூழ்நிலைகளினாலோ அவர்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்டவர்களை பரிவோடு நாம் விசாரிக்கிறது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கின்றது. மற்றொரு காரியம், உலகத்தால் நாம் கரைபட்டு விடாதபடி நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்பது. நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய தவறான, பாவமான, அநீதியான காரியங்கள் பலவை இந்த உலகத்தில் இருக்கின்றது. சிலவை சந்தர்ப்ப வசத்தால் வந்து சம்பவிக்கின்றவைகள், சிலவை திட்டமிட்டே செய்யப்படுகின்றவைகள். எதுவாக இருந்தாலும் உலகத்தால் கரைபட்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். பிற மனிதர்களோ நம்மேல் அக்கறையுள்ளவர்களோ இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் இது முழுக்க நம்மையும் நம்முடைய மனதையும் சார்ந்ததாய் இருக்கின்றது. ஆகவே எந்த தவறோ, குற்றமோ, பாவமோ, மற்றெந்த செயலோ நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தாதபடி வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ பயத்தோடு நாம் நம்மை காத்து கொள்ளுவோம். இந்த 2 தகுதிகளும் நம்மில் காணப்படுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவர்களாயிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த சீருக்கு சொந்தமானவர்களாய் வாழுவோம், உயர்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் உமக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தி என்ன என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தகுதிகளை எங்களில் கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.